ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பார்வதி முருகர் விநாயகரோட ஸ்கின் கலர் அண்ட் ட்ரெஸ் கலர்ஸ் எல்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சாரீ பெயிண்டிங் பார்ட் 5 அண்ட் 6 வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன் ஃபிக்ஸிங் அண்ட் 3D அவுட்லைனர் ஒர்க். ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பாட்டில் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் ஸ்டோன்ஸும் 3D அவுட்லைனர் ஒர்க்கும் நான் பண்ண போகிறேனோ அந்த இடங்கள்ல. இந்த பேர்ல் மெட்டாலிக் கோல்ட் கலர் பெயிண்டோட வாட்டர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு பேஸ் லேயரா ஒயிட் கலரும் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த பெயிண்டை டைரக்டா பாட்டில்ல இருந்து எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். இந்த பெயிண்ட் குவிக்கா ட்ரை ஆயிரும். இது ட்ரை ஆகி முடிச்சோடனே அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். கிரீடம், வேல், வங்கி, வளையல், வேஷ்டியோட கரப்பகுதி, சாரியோட கரப்பகுதியிலெல்லாம் இந்த கோல்டு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். தேவையான இடங்கள்ல கோல்டு பெயிண்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போறேன். இந்த பெயிண்டிங்ல யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்டோன்ஸுமே ட்ரெடிஷ்னல் தஞ்சாவூர் பெயிண்டிங்ல யூஸ் பண்ற ஜெய்ப்பூர் குந்தன் ஸ்டோன்ஸ். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச்சாகவும் ரொம்ப போல்டாகவும் இருக்கும். சிந்தட்டிக் ஸ்டோன்ஸாக இருந்தால் ப்ரஷோட பேக் சைடில் இந்த 3D அவுட்லைனர் பெயிண்ட்டை தொட்டு இந்த ப்ரஷ்லேயே எடுத்து நம்ம வச்சிடலாம். பட் இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த ஸ்டோன்ஸை நம்ம ப்ரஷோட பேக் சைடில் ஹோல்ட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் இந்த ப்ளக்கரை யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட மெழுகு தொட்டி எடுத்து வைக்கிற ஸ்டோன் ஃபிக்ஸிங் பென் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் அண்ட் கிரீன் கலரில் ரவுண்ட் ஷேப் 2mm 3mm ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 3D அவுட்லைனர் ஒர்க்கை டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3D அவுட்லைனரை பாட்டிலில் வச்சு போடுறதே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது இவ்வளோ பெரிய பெயிண்டிங் ஒர்க், பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் பெயினா தெரியுது, ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த 3D அவுட்லைனரை நீங்க கோனுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது சாரியோட முந்தானையில பெயிண்ட் பண்ண பெயிண்ட்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த முந்தான பகுதியை 3 பார்ட்டா பிரிச்சு சென்டர் பார்ட்ல இந்த பெயிண்ட் வர மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். A3 சைஸ்ல இந்த பிக்சரை நான் ரெடி பண்ணியிருக்கேன். A3 சைஸ் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். 2 A4 ஷீட்டை கம்பைன் பண்றது தான் ஒரு A3 பேப்பரோட சைஸ். ஸோ இந்த இமேஜோட ஹைட் வந்து 14 இன்ச் இருந்தது. இதோட அகலம் வந்து 10 இன்ச் இருந்தது. இந்த சாரீ பெயிண்டிங் என்னோட US கிளைண்ட் மிஸ்ஸஸ் புவனாக்காக பண்ணது. முருகர் தீம்ல அவங்க செலக்ட் பண்ண பிக்சரை அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தது தான் இந்த ஒர்க்கு. சாரீ பெயிண்டிங் பார்ட் 4 வீடியோல முருகர் பெயிண்டிங் சாரியோட செஸ்ட் ஏரியால, அதாவது யோக் போர்ஷன்ல நான் பெயிண்ட் பண்ணதை நீங்க பார்த்துருப்பீங்க. முந்தானையில முருகர் பார்வதி விநாயகரோட இருக்க மாதிரியும் இந்த சாரியோட பிளவுஸ்ல வேலும் மயிலும் இருக்க மாதிரி நான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். நியூ சப்ஸ்கிரைபர் சிந்து மேம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்க ஒர்க் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. 72 இயர்ஸ்ல ஒரு நியூ ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. டாஞ்சர் பெயிண்டிங்கை ஃபேப்ரிக்ல வரைகிற இந்த ஸ்கில்ல கத்துக்கிறதுக்காக காலேஜ் போற 18 இயர்ஸ் கேர்ள்ஸ்ல இருந்து ஈவன் 70 அபோவ் இருக்கவங்க கூட இந்த சேனலை பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எல்லா வீடியோஸ்லையும் நான் ஷேர் பண்ற சின்ன சின்ன டிப்ஸை கூட நோட் பண்ணி ரெகுலரா நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இது மாதிரியான ஒர்க்கை உங்களாலையும் போட முடியும். இது பாசிபிளா அப்படின்னு கேட்டா நீங்க முயற்சி பண்ணா டெஃபினட்டா பாசிபிள். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நாகேஸ்வரி முத்துக்குமார். இந்த சேனல்ல அப்லோட் பண்ண ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்ட் 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணியிருக்காங்க. பிகினர்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களோட ஓல்டு சில்க் சாரீ யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு நல்லா போட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா நியூவா சாரியில உங்களோட பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஓல்டு வீடியோல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த டிப்பை நாகேஸ்வரி எடுத்துக்கிட்டு அவங்களோட ஓல்டு சாரீ இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்களாமா. நியூ சாரியில இப்போ பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. என்னோட எல்லா வீடியோஸ்லயுமே டாஞ்சர் பெயிண்டிங்கை ஃபேப்ரிக்ல எப்படி பெயிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த வீடியோஸை ஒரு ரெஃபரன்ஸாகவும் உங்களுக்கான ஒரு கைடன்ஸாகவும் எடுத்துக்கிட்டு பிகினர்ஸ் நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. பார்வதி முருகர் விநாயகரோட பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சது. இந்த படத்தோட 2 பக்கம் இருக்க தூண்ல சரவிளக்க பிடிச்சிருக்க யானையோட பிக்சரை தான் இப்ப பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எலிஃபெண்ட்டை ஸ்மால் சைஸ் ஃபிளாட் பிரஷ் வச்சு அவுட்லைன் வரைஞ்சிட்டு நம்பர் 4 சைஸ் ரவுண்ட் பிரஷ் வச்சு இன்னர் சைட் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது இந்த ஒர்க் வந்து வெளியில எதுவும் பிசுரெல்லாம் வராம நீட்டா ஃபினிஷ் ஆகும். இந்த தூண் டிசைனை ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கோல்டு ஒர்க் பண்ணி மட்டும் டெக்கரேட் பண்ண போறேன். ப்ளூ கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ண இமேஜ் மேல கோல்டன் கலர் அப்ளை பண்ணும்போது நம்ம ட்ரேஸ் பண்ண லைன்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். 3D அவுட்லைனர் வச்சு டீட்டெயிலிங் ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ பிகினர்ஸ் இதை அவாய்ட் பண்றதுக்காக 3D அவுட்லைனர் ஸ்டோன் ஃபிக்ஸிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கோல்டு கலர் பாட்டில் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். பிகினர்ஸுக்கான ஒரு அவேர்னஸ் டிப் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆஞ்சூர் பெயிண்டிங்கை ஃபேப்ரிக்ல பெயிண்ட் பண்றதுக்கு கத்து தரதுக்கு 3 days ஒர்க் ஷாப், வெபினார், செமினார்னு டிஃப்ரெண்ட் பேர் வச்சு கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். கோர்ஸ் ஃபீ ஒன்லி 2,999, 3,999, 10,000, ஜஸ்ட் 299 அப்படின்னு இன்ஸ்டால அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. முருகர் தீம்ல இந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணனால இந்த விளக்கோட மேல் பகுதியில் இப்போ நான் ஓம் வரைஞ்சிக்கிட்டேன். எந்த ஒரு நியூ ஸ்கில்லையும் அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு பர்சன்ஸ் கிட்ட போய் கற்றுக்கிறது தப்பே இல்லை. ஆனால் இந்த மாதிரியான கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் லைக் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல போய் எவ்வளோ படங்கள் அவங்க கையால எவ்வளோ நேர்த்தியா பர்ஃபெக்டா வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் இல்லாம மாதிரி எதையும் ஹைட் பண்ணாம ஓப்பன் மைண்டடா கத்து கொடுக்குற நபரா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு டியூட்டரை நீங்க செலக்ட் பண்ணி உங்களோட வேல்யூபிளான அமௌண்ட்டை பே பண்ணுங்க. 3D அவுட்லைனர் ஒர்க்கை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இப்போ நான் பிளாக் கலர் வச்சு அவுட்லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். யானையோட தந்தத்துக்கு பேர்ல் மெட்டாலிக் சில்வர் கலர் கொடுக்குறேன். ஃபைனல் ஒர்க்கா பிளாக் கலர் வச்சு ஐஸும் ஹேரும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு கண்டிப்பா ஒரு ஐ ஓப்பனிங் அவேர்னஸ் வீடியோவா டெஃபினட்டா இருந்திருக்கும். என்னோட இந்த கருத்து பத்தின உங்களோட ஒப்பீனியனை என்னோட நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ், நியூ வியூவர்ஸ், ஒரு நியூ ஸ்கில்ல புதுசாக கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்க பிகினர்ஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முருகர் தீமில் வரைஞ்ச இந்த சாரீ பெயிண்டிங் எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது. என்னோட கிளைண்ட்டுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாரீ பெயிண்டிங் பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டமர் இந்த சாரீ பெயிண்டிங்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி வேல்யூ ஆடட் ஹேண்ட்மேட் திங்ஸ் பண்ணி தர சொல்லி பர்சனலா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. அது என்னன்னு உங்களோட நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.